ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழணுங்கிறதுக்காக முதல்ல இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வேதாளம் விக்ரமாதித்தனுக்கு சொன்ன கதையை கேட்க போவோமா? இன்றைக்கி நாம் வேதாளம் சொன்ன சத்துவசீலன் அப்படிங்கிறவனுடைய கதையை கேட்போம். தாம்பரலதிப் அப்படிங்கிற ஒரு நகரத்தை சண்டசிம்ஹன்கிற ஒரு ராஜா ரொம்ப நீதி தவறாமல் நேர்மையாக ஆட்சி செய்துக்கிட்டு வந்திருக்கிறான். ஒரு நாளைக்கு சத்வசீலன்கிற ஒருத்தன் அந்த ராஜா கிட்ட வேலை செய்கிறதுக்காக சேர்ந்துருக்குறான். இந்த மாதிரி இடையில வேலை செய்கிறதுக்குன்னு வர்றவங்களுக்கெல்லாம் அப்போ சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சம்பளமும் கிடையாது. நல்லா மாங்குன்னு வேலையை பார்க்கணும். ராஜா கண்ணில் பட்டு, ஆஹா இவன் எவ்வளவு நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கா மனசு இறக்கப்பட்டு ஏதாவது நல்லது செஞ்சாதான் உண்டு. இந்த மாதிரி வேலையில் தான் அந்த சத்யசீலன் ரொம்ப நாளாக இருந்திருக்கான். அவன் அப்படி சம்பளமே இல்லைன்னா அவனோட பசிக்கெல்லாம் என்ன செய்வான்? சாப்பிட்றதுக்கு கூட இல்லாமல் பசியினால் ரொம்ப கஷ்டத்தோடு தான் இருந்தான். அந்த ராஜாவோட கடைக்கன் பார்வை நம்ம மேலே விழாதா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு ஓடி 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 வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். இப்போ ஒரு நாளைக்கு ராஜா காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போகிறாரு. ராஜானா அவருக்கு துணைக்கு எல்லாரும் போவாங்கள்ல, நிறைய ஒரு பெரிய கூட்டமே பரிவாரங்களோடு போவார்ல ராஜா. அப்படி காட்டுக்கு ராஜா போயிட்டுருக்கிறாரு. நம்ம சத்யசீலன் என்ன செய்கிறான்? ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு ராஜாவுக்கு முன்னால் குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருந்தான். அப்போது வேட்டையாடும்போது ஒரு காட்டு பனியை விரட்டிக்கிட்டு போன ராஜா ரொம்ப தூரம் போயிட்டார். போய் கடைசியில் என்ன செஞ்சார்? வேற ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டார். கூட வந்தவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ராஜாவை ஃபாலோ பண்ண முடியுமா? அவங்க பின்னால் திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும். யாருமே ராஜா வேகத்துக்கு அவர் பின்னால் போக முடியல. அதனால் எல்லாருமே அந்த படைகள் எல்லாமே எங்கேயோ நின்றுட்டாங்க. எங்கே நின்னாங்கன்னே ராஜாவுக்கு தெரியல. ஆனால் அந்த வேகமாக ஓடுற குதிரைக்கு மேலே சவாரி செய்கிற ராஜா திரும்பி பார்க்கும்போது ஒருத்தருமே இல்லைன்னு நினச்சா, முன்னால் பார்த்தா அவர் துரத்திக்கிட்டு போன காட்டு பனியையும் காணும். அந்த குதிரையோட வேகத்துக்கு நம்ம சத்யசீலை மட்டும்தான் ஓடி வந்திருக்கான். அவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே அந்த ராஜாவுக்கு நம்ம சத்யசீலன் ஒருத்தன் தான் துணைக்கி இருந்திருக்கிறான். அப்போது அவருக்கு என்னென்னா காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டதுனால திருப்பி போகிற வழி எப்படிங்கிறது தெரியல. அதனால் அவங்ககிட்ட கேட்குறாரு, அப்பா உனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான நம்ம அரண்மனைக்கு போகிறதுக்குள்ள வழி தெரியுமா அப்படின்னு. அவனும் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நம்ம போக வேண்டாம், வெயில் ரொம்ப கொளுத்துது, ஆனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜாவும் சரி நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இங்கே தண்ணி கிடைக்குமா என்னன்னு பாரு அப்படிங்கிறான். உடனே அங்கங்கே ஓடி பார்த்து மரத்து மேலே ஏறி பார்த்து அங்கே ஒரு இடத்துல தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சி ராஜாவை அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ராஜா நல்லா தண்ணி கண்ட சந்தோஷத்தில் நல்லா குளிக்கிறார். குளித்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆனோடனே இங்கேருந்து இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே வந்த களைப்பு நல்லா குளித்தது எல்லாம் சேர்ந்து ராஜாவுக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காட்டுக்குள்ளே சாப்பாட்டுக்கு என்ன அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலாக கட்டி வச்சுருப்பாங்க. பசிக்குதே என்ன செய்கிறது அப்படிம்பார். அப்போ சத்யசீலன் தன்னோட துண்டில் ஒரு நெல்லிக்காயை ஒரு 4-5 நெல்லிக்காயை கட்டி வச்சுருப்போம். அதுலேருந்து நெல்லிக்காயை எடுத்து ராஜாவுக்கு கொடுக்குறோம். உடனே உனக்கு இந்த காட்டுக்குள்ளே இந்த நெல்லிக்காய் எப்படி கிடச்சிது அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அப்போது நம்ம சத்யசீலன் சொல்கிறான், ஐயா கடந்த 10 வருஷமாக என் பசிக்கு நான் இதை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறார். பாவம், பைசா இல்லை இல்லையா, சம்பளம் கிடையாது, என்ன சாப்பிடுவார் அவர்? இந்த நெல்லிக்காயை குடித்து தண்ணியை குடிச்சிக்கிட்டு வயிற்றை நிரப்பிக்கிட்டு வயிற்றை ஏமாற்றிக்கிட்டு
கஷ்டமான ஜீவனத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாரு. இதை அப்படி சொன்னதுக்கப்புறம் தான், நான் அந்த நெல்லிக்காய் தான் 10 வருஷமாக சாப்பாடாக சாப்பிட்றேன்னு சத்யசீலன் சொன்ன உடனே தான் ராஜா, ஓ, நம்ம நாட்டில் இவ்வளோ கஷ்டப்படுற மக்களும் இருக்கிறாங்களே, நம்ம இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறோமே அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நாட்டுக்கு வந்த உடனே அந்த ராஜா சத்யசீலனுடைய அந்த ராஜ பக்தியையும் விசுவாசத்தையும் எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்லி அவனை புகழ்ந்து அவனுக்கு நிறைய கிஃப்ட்டு, நிறைய நல்ல அமௌண்ட்டு, அப்புறம் நல்லா ஆட்சி செய்கிறதுக்கு நாடு எல்லாத்தையும் கொடுத்து அவனை தனக்கு சமமானவனாக ஆக்கி வச்சுக்கிடுவார். அப்போ சமமானவனாக ஆக்கினது மட்டும் இல்லை, ராஜாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் நம்ம சத்யசீலன். ஒரு நாளைக்கு ராஜா சிலோனுக்கு போய் அங்கே உள்ள ராஜா மகளை நான் கல்யாணம் பண்ணிடணும், அதுக்காக போய் பொண்ணு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சத்யசீலனை அனுப்புகிறார். சத்யசீலன் அதுக்காக என்ன செய்கிறான், சிலோனுக்கு போகணும்ல, நல்ல கப்பலில் புறப்பட்டு நல்ல ஒரு 4-5 ஆட்களையும் கூட்டிகிட்டு தான் புரோகிதர்களோட போகிறான். கப்பலில் நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கும்போது கடலில் ஒரு பெரிய சூறாவளி காற்று வந்துச்சு. அந்த காற்று அந்த காற்று கப்பலை ஒரு புரட்டி போட்ட வேகத்தில் மற்றவங்க எல்லாம் எங்கேயோ அப்படியே முங்கி செத்துவிட்டாங்க. ஆனால் நம்ம சத்யசீலன் என்ன செய்கிறான், ஏதோ ஒரு கம்பு பிடிச்சிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சி எப்படியோ சுழிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். தண்ணியில் சுழி இருக்கும் தெரியுமா, அந்த சுழிக்குள்ளே மாட்டி அந்த தண்ணி அவனை அப்படியே அடித்து இழுத்து கொண்டு போயிடுச்சு. இது எங்கடா இழுத்துட்டு போகுது தெரியல. அவன் என்னென்னா கண்ணை முழிச்சு பார்த்தா அது ஒரு நல்ல ஒரு மணத்திட்டு, அதாவது தீவு மாதிரி இடத்துல கொண்டு போய் இவனை தள்ளி விட்டுருச்சு. அந்த தீவு எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா கடலையே காணும். கடலுக்குள்ளே விழுந்து தான் தீவுக்கே வந்திருக்கான். ஆனால் தீவுக்குள்ளே போய் நின்றுட்டு பார்க்கும்பொழுது கடலே காணும். அந்த தீவு ரொம்ப அழகாக இருந்திருக்குது. நிறைய பெரிய பெரிய மாளிகை, நவரத்தினங்கள் பதிச்ச நிறைய கொடி கிடி எல்லாம் நிறைய செழிப்பான ஒரு தீவாக இருக்குது அந்த தீவு. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய துர்க்கையம்மன் கோவில் இருக்குது. இவன் எல்லாத்தையும் ஆன்னு வாய் பார்த்துக்கிட்டே போனவன் கோயிலில் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த பக்கத்தில் போய் அந்த சோத்தில் சாஞ்சிட்டு கோயிலில் உட்காந்துடுறான். அப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அரண்மனையிலேருந்து ஒரு பொண்ணு, ஒரு நல்ல இளம் பெண் கோயிலுக்கு வரா. அவளை பார்த்த உடனே அவள் அவ்வளவு ஒரு அழகு. அவளை பார்த்த உடனே சத்யசீலனுக்கு அவள் மேலே பயங்கர லவ். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. என்னடான்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். அவள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திரும்ப அரண்மனைக்கு போகும்போது இவன் என்ன செஞ்சுருக்கான், அவள் கூடவே அவள் அரண்மனைக்குள்ளேயே போயிட்டான். அங்கே பார்த்தா அவள் அந்த அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு பெரிய தேவலோகம் மாதிரி நிறைய ஒரு என்ன சினிமாவிலலாம் செட்டிங்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பெரிய இடம், ரொம்ப அழகான இடமா இருக்குது. அங்கே அவன் மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணு ஒரு அழகான ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இவன் போய் அவள் காலடிக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஜொல்லு விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். என்னடா இது, இவன் இப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, என்ன விஷயம் அப்படின்னு அவள் பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த வேலைக்கார பொண்ணை அப்படி பார்க்குறான். அங்கே இருக்கிறவங்க நிறைய அரண்மனையில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு நிறைய பணிவிடை செய்கிறதுக்குன்னு பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த பெண்களில் இவருடைய பார்வையை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய், ஐயா, நீங்கள் இந்த அரண்மனைக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறீங்க. நவ் யூ ஆர் த கெஸ்ட் டு திஸ் பேலஸ். அதனால் உங்களை நாங்கள் நல்லா கவனிக்கணும். அதனால் நீங்கள் போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தில் போய் குளிக்க சொல்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான், அந்த குளத்தில் முங்கி குளிக்கிறதுக்காக இறங்கி குளிக்கிறான். நல்லா முங்காச்சி போட்டு முங்கி எந்திரிச்சு பார்த்தா அவன் எங்கே இருந்தான் தெரியுமா,
எங்கே புறப்பட்டானோ, இங்கேருந்து புறப்பட்டு வந்தான் அந்த தாமிரபரணிங்கிற நகரத்தில் அந்த ராஜாக்கிட்டேருந்து வந்தான்ல, அந்த ராஜாவோட தோட்டத்து குளத்துக்குள்ளேருந்து எந்திரிச்சு வரான் இவன். முங்கினதுங்க தீவுக்குள்ளே உள்ள குளத்தில், எந்திரிச்சதுங்க புறப்பட்ட இடத்துக்குள்ளே. அப்போ அந்த அரண்மனையில் இருந்த பொண்ணு இவனை நல்லா தான் ஏமாற்றி தள்ளி விட்ருக்கா. அது ஒரு அப்படிப்பட்ட மாய தீவு போல் இருக்குது. அவனுக்கு என்னென்னா ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம அங்கே தானே இருந்தோம், அது எவ்வளவு நல்ல அழகான இடமா இருந்தது, அந்த இடத்துல இருந்த அந்த பொண்ணு எவ்வளவு அழகாக இருந்தா, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி எப்படி இங்கே வந்துட்டோம், ஐயோ எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணுமே, அவள் கூட இருக்கணுமே, அவள் கூட தானே நான் வாழணும், இன்னுமே நான் அவளை எப்படி போய் தேடுவேன் அப்படின்னெல்லாம் புலம்பி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறான். இதை நம்ம ராஜா கவனிச்சிட்டார். அப்போ என்ன, ராஜா அவனுக்கு இப்போ ஃப்ரெண்டும் கூட இல்லை. அப்போ அவனை போய் சமாதானப்படுத்தி, என்னப்பா என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம ஆள் நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ராஜா கிட்ட சொல்கிறாரு. ராஜா உடனே நம்மளோட நாட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் மந்திரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, நீ வா நம்ம போய் அந்த பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு அவனை அந்த பொண்ணோட சேர்த்து வைக்கிறதுக்காக கடலுக்கு கப்பலில் போகிறாங்க. அப்போ அதே மாதிரி நடுக்கடலில் அவங்களே குதித்து மூழ்கி எந்திரிச்சிட்டாங்க. அங்கே அந்த அதிசய தீவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அந்த துர்க்கையம்மன் கோயிலில் அந்த பொண்ணு எப்போ வருவான்னு அவன் வருகைக்காக காத்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணும் வரா. வந்தவன் என்ன செய்கிறா, அந்த வந்த பொண்ணை ராஜா பார்க்குறாரு. ஆமாம், சத்யசீலன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப அழகாக நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த கோயிலுக்கு வந்து அந்த பொண்ணு என்ன செய்கிறா, அந்த சத்யசீலன் கூட வந்திருக்கிற ராஜாவை பார்த்து, இவன் ரொம்ப நல்லா இருக்கிறானே, நல்ல ராஜகம்பீரமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ராஜாவை விரும்புவான். ஆனால் ராஜாவை என்ன செய்கிறாரு, ராஜாவை விரும்புகிறான்னா ரொம்ப உபசரிக்கிறது என்ன, அவளை குறை சொல்கிறது என்னன்னு என்னெல்லாமோ அவள் செஞ்சு பார்க்குறான். பட் நம்ம ராஜா வெரி ஸ்ட்ராங் பர்சன். அவரை ரொம்ப உறுதியான மனசோட அந்த பொண்ணோட எந்த ஒரு உபசரிப்பையும் ஏற்றுக்கலை. எல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியும் வேண்டாம், அப்படி அசால்ட்டாகவே இருந்துக்கிட்டார். அப்போது அவளே வாயை திறந்து சொல்கிறா, என்னோட அப்பாவை போல் ராஜ கம்பீரமாக வழங்குறீங்க நீங்கள் என்னையை விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த நகரத்தை நான் தனியாலாம் எத்தனை நாள் தான் ஆண் துணை இல்லாமல் ஆள முடியும், என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கேயே இருங்க, இந்த இடத்த விட்டு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அன்பாக பாசமாக உருகி கெஞ்சிரா. அப்போ ராஜா சொல்கிறாரு, உன்னை நான் தனியாக விட மாட்டேன், இந்த இருக்கான்ல இவன் சத்யசீலன், இவன் என்னோட நெருங்கிய நண்பன், இவன் ஒன்றை ரொம்ப விரும்புகிறான், இவனை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்ல மன்மதனும் ரதியும் மாதிரி நீண்ட நாள் இந்த மாயத்தீவில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அப்போ தன்னோட குல தெய்வமே தான் அப்பாவுக்கு பதிலாக ராஜகம்பீர உருவில் வந்திருக்கு, இந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு நினச்சி அவள் அந்த சத்யசீலனையே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ராஜா சொல்கிறாரு. சரி, உன் வேலை முடிஞ்சிருச்சு, நான் என் இடத்துக்கு போகணுமே, எப்படி போகிறது அப்படின்னு கேட்க, அவள் பழைய மாதிரி அந்த குளத்தில் முங்கு அப்படிங்கிறா. அவன் அதே குளத்தில் முங்கி எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது தான் அரண்மனைக்குள்ளே உள்ள குளத்துக்குள்ளே வந்துடுறான். இதுதான் கதை. இந்த கதையில் சத்யசீலன் ராஜா இந்த 2 பேரில் யாருடைய நன்றி விசுவாசம் விசேஷமானது? ராஜாவுக்கு விசுவாசம்னு எதுக்கு சொல்கிறாங்க? ராஜா அந்த 2 நெல்லிக்காயை அவரை கொடுக்க போய் தான் இன்றைக்கி நல்லா இருக்கிறான். நாட்டை கொடுத்துருக்குறான் சத்யசீலனுக்கு. ராஜாவும் அவனும் ஃப்ரெண்டு.
2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்ததில் இதில் விசுவாசமாகவும் நன்றியாகவும் விசேஷமாக இருக்கிறது யாருக்கிட்ட அப்படின்னு இதுக்கு வேதாளம் வந்து விக்ரமாதித்தன்கிட்ட கேட்குது. அதுக்கு விக்ரமாதித்தன் முதல்ல வேலைக்காரனாக வந்த சத்ருசீலன் விஸ்வாசம் செலுத்துறதுங்கிறது வந்து அவனோட கடமை. வேலைக்காரனா ராஜாவுக்கு விசுவாசமாக தான் இருந்தாகணும். ஆனால் அரசாள்றதுக்கு ராஜாவுக்கு வந்து அது கடமை கிடையாது என்ன. அதனால் தன்னை விரும்பின அந்த பொண்ணையும் தன் நண்பனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி விட்டு கொடுத்த அந்த நன்றி விசுவாசம், அரசனுடைய விசுவாசம்தான் விசேஷமானது அப்படின்னு விக்ரமாதித்தன் விட சொல்லவும் வேதாளம் மீண்டும் திருப்பி முருங்கை மரத்தில் போய் தொத்திக்கிடுச்சு. கதைகள் பிடிச்சிருக்கா? தொடர்ந்து சுவாரஸ்யமான கதைகளை கேட்போம். இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அத்தனையும் கேட்பதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பாட்டி.